ஹலோ கைஸ், நான் அசோக் வெங்கடேஷ். இந்த வீடியோவில் கடலூர் அஞ்சலி அம்மாள் பற்றி தான் பேச போகிறேன். டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பெக்டில் இந்த வீடியோ நான் மேக் பண்ண போகிறேன். டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இல்லாமல் தனிப்பட்ட முறையில் அஞ்சலி அம்மாள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் உங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம், கடலூர் அஞ்சலி அம்மாள் 1890 வருஷம் ஜூன் 1ஆம் தேதி கடலூர்ல இருக்கக்கூடிய முதுநகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியாவில் பிறந்திருக்காங்க கைஸ். படிச்சது என்னமோ 5வது வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் 1908 வருஷம் அவங்களுடைய 18வது வயசுல திருமணம் செஞ்சுக்கிறாங்க. முருகப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்களை திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இவங்க முதல்ல கலந்துக்கிட்ட போராட்டம் எது அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கம், நான் கோஆபரேஷன் மூமெண்ட். இந்த போராட்டத்துல இவங்க கலந்துக்கிறதுக்கு இவங்களுக்கு எங்கிருந்து உணர்ச்சி வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரேடியோ நியூஸ் கேட்கறது மூலமா அவங்களுடைய தேசபக்தியை வளர்த்துக்கிட்டாங்க. இவங்க முதல்ல கலந்துக்கிட்ட போராட்டம் அப்படின்னா 1920-21 காலகட்டத்தில் நடந்த ஒத்துழையாமை இயக்கம் தான். இதுக்கப்புறம் 1927 வருஷம் சென்னையில நீலன் சிலை அகற்றும் போராட்டம் நடக்குது. இதுலயும் கலந்துக்கிறாங்க. நீலன் அப்படிங்கிறவன் யாருன்னா 1857 வருஷம் நடந்த பெரும்புரட்சியில நம்மளுடைய இந்தியர்கள் பல்லாயிரக்கணக்கான பேர்த்த கான்பூர்ல கொன்னவன். கான்பூர் எங்க இருக்குன்னா யூபியில இருக்கு. இங்க ஒரு மிகப்பெரிய புரட்சி 1857 வருஷம் நடந்தது. இந்த புரட்சியில நம்மளுடைய இந்தியர்கள் ஆயிரக்கணக்கான பேர்த்த கொன்னவன் தான் இந்த நீலன். இந்த நீலனுக்கு நம்ம சென்னையில இருக்கக்கூடிய மவுண்ட் ரோட்ல ஒரு சிலை வச்சிருப்பாங்க. இந்த சிலைய அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நெல்லை சோமயாஜுலு தலைமையிலான ஒரு குழு போராட்டம் பண்ணுவாங்க 1927 வருஷம். இந்த போராட்டத்துல கடலூர் அஞ்சலி அம்மாள், அவங்களுடைய கணவர் முருகப்பா, அவங்களுடைய 9 வயசு பெண் குழந்தை அம்மா கண்ணு, இவங்க 3 பேரும் சேர்ந்து கலந்துக்கிட்டாங்க. இந்த போராட்டத்தை இவங்க செஞ்சதுனால அஞ்சலி அம்மாளை தூக்கி ஜெயில போட்டுருவாங்க. அதோடு சேர்த்து அவங்களுடைய குழந்தை அம்மா கொன்னும் ஜெயிலுக்கு போயிடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல காந்தி யாரெல்லாம் ஜெயிலுக்கு போனாங்களோ அவங்கள வந்து பார்க்கறதுக்கு வருவாரு. அப்போதைக்கு 9 வயசு குழந்தையா இருக்கக்கூடிய அம்மா கண்ணை காந்தி ஜெயில பார்த்துருக்கிறாரு. இதுக்கப்புறம் காந்தி அம்மா கண்ணை வரதா ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. அம்மா கண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 9 வயது குழந்தையினுடைய பேரை லீலாவதி அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சு வரதா ஆசிரமத்துக்கு கொண்டு போய் அவர் வளர்க்குறாரு. இது மட்டும் இல்ல கைஸ், 1921 வருஷம் நடந்த ஒத்துழையாமை இயக்கம், அதோடு சேர்த்து 1927 நடந்த நீலன் சிலை அகற்றும் போராட்டம், இது இல்லாம இவங்க இன்னும் நிறைய போராட்டத்துல கலந்துருக்காங்க. 1931 வருஷம் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்துருக்காங்க. 1933 வருஷம் சட்ட மறுப்பு இயக்கம், 1940 வருஷம் தனிநபர் சத்தியாகிரகம், 1942 வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போராட்டத்தில் கலந்துருக்காங்க. இதுல ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா 1931 வருஷம் ஜனவரி 10ஆம் தேதி உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்துருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் நிறைமாத கர்ப்பிணியா இருந்திருப்பாங்க. நிறைமாத கர்ப்பிணியா இருந்த போதும் கூட அவங்க போராட்டத்தை தவிர்க்கல, வீட்டில் உட்காரல, போராட்டத்துக்கு போயிருக்கிறாங்க. போராட்டத்துக்கு போய் அங்க போராட்டம் செஞ்சிருக்கிறாங்க. போராட்டம் செஞ்ச எல்லாரையும் காவல்துறையினர் கைது செய்யும்போது அஞ்சலி அம்மாளையும் சேர்த்து கைது செஞ்சுறாங்க. கைது செஞ்சு சிறையில் அடைச்சிடுறாங்க. குழந்தை பிறக்க போற அந்த ஒரு காலகட்டத்தில் பரோல்ல ஜெயிலிருந்து வெளியில வந்து குழந்தையை பெற்றுக்கிட்டு ஒரு 15 நாள் வெளியில இருந்துட்டு மறுபடியும் சிறைக்கு போய் மிச்சம் இருக்கக்கூடிய தண்டனை காலத்தை முடிச்சுட்டு வெளியில வந்திருக்காங்க. எந்த அளவுக்கு டெடிகேட்டடா நம்மளுடைய நாட்டுக்காக சேவை செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத நீங்களே பாருங்க கைஸ். நிறைமாத கர்ப்பிணியா இருக்கக்கூடிய ஒரு பெண் அஞ்சலி அம்மாள் போராட்டத்தை தவிர்த்துட்டு அவங்க வீட்டில் இருந்திருக்கலாம். அப்படி இல்லை, நாமெல்லாம் போராட்டத்தை தவிர்த்துட்டு வீட்டில் இருந்திருப்போம். ஆனால் அவங்க அப்படி இல்லை. உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் போய் கலந்துக்கிறாங்க. கலந்துக்கிட்டு போலீஸ்ட்ட அடி வாங்கிட்டு ஜெயிலுக்கு போகிறாங்க. ஜெயிலுக்கு போய் அங்கே குழந்தை பெற்றுக்க முடியறது கொஞ்சம் சிரமம். அதனால அங்கேருந்து வெளியில் வந்து குழந்தை பெற்றுக்கிட்டு ஒரு 15 நாள் வெளியே இருந்துட்டு மறுபடியும் ஜெயிலுக்கு போய் அங்கே மிச்சம் இருக்கக்கூடிய தண்டனை நாட்களை கழிச்சிட்டு வந்திருக்காங்க. எந்த அளவுக்கு டெடிகேட்டடாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. இதுக்கப்புறம் இவங்க கலந்துக்கிட்ட போராட்டம் அப்படின்னா 1931 வருஷம் அனைத்து இந்திய மகளிர் காங்கிரஸ் கூட்டத்தில் தலைமையேற்று நடத்திருக்கிறாங்க. அனைத்து இந்திய மகளிர் காங்கிரஸ் கூட்டம் 1931 வருஷம் நடந்திருக்குது. இதுக்கு அஞ்சலி அம்மாள் தலைமை ஏற்றிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் 1932 வருஷம் காந்தியின் மது ஒழிப்பு கொள்கைக்கு ஆதரவு கொடுத்து பொதுமக்களை திரட்டி கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தை நடத்திருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் இந்த போராட்டத்தை அவங்க நடத்தினதுனால 9 மாசம் சிறைக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. இதுக்கப்புறம் 1933 அந்நிய துணி எதிர்ப்பு போராட்டம் நடந்திருக்குது. இதுக்காக 3 மாசம் சிறைக்கு போயிட்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் 1934 வருஷம் காந்தி கடலூர் வந்திருக்காரு. அஞ்சலி அம்மாவை சந்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. 2 பேரும் சந்திக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தடை விதிச்சிட்டாங்க. இருந்தாலும் பரத அணிஞ்சுக்கிட்டு அஞ்சலி அம்மாள் காந்திஜியை சந்திச்சிருக்காங்க. சந்திச்சா தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சும் அஞ்சலி அம்மாள் சந்திச்சிருக்காங்க. அதனால காந்திஜி இவங்களை தென்னாட்டின் ஜான்சிராணி அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து பேசியிருக்காரு. இதுக்கப்புறம் 1940 காலகட்டத்தில் தனிநபர் சத்தியாகிரக போராட்டம் செஞ்சு 6 மாசம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் 1941-42 காலகட்டத்தில் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் போராட்டம் செஞ்சு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் 1947 வருஷம் ஓய்வூதியம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தவிர்த்திருக்காங்க. அதோடு சேர்த்து ரொம்ப முக்கியமா இவங்க எம்எல்ஏவா இருந்திருக்காங்க கைஸ். 1937, 1946, 1952 இந்த காலகட்டத்தில் எம்எல்ஏவா இருந்திருக்காங்க கடலூர்ல. இவங்க எம்எல்ஏவா இருந்த காலகட்டத்தில் தீர்த்தம்பாளையத்தில் குடிநீர் பிரச்சனை இருந்திருக்கு. அதனால
வீராணத்திலிருந்து தீர்த்தம்பாளையத்துக்கு ஒரு வாய்க்கால் கட்டியிருக்கிறாங்க. இந்த வாய்க்காலுக்கு அஞ்சலை வாய்க்கால் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் 1961வது வருஷம் பிப்ரவரி 20ஆம் தேதி தன்னுடைய 71வது வயசுல இவங்க இறந்துடுறாங்க. இந்த வீடியோ நான் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பெக்ட்ல மேக் பண்ணியிருக்கேன் கைஸ். டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாம நீங்க தனிப்பட்ட முறையில் அஞ்சலி அம்மையார் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ கிரேட் லைஃப்.